ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிः ஓம். பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः, பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்யஜத்ராः, ஸ்திரைரங்கைः ஸ்துஷ்டுவாகும்சஸ்தனோபிः யசேம தேவகிதம் யதாயுः. ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாः, ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः, ஸ்வஸ்தி நஸ்தாக்ஷோ அரிஷ்டநேமிः, ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பதிர்ததாது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிः ஓம். நமஸ்தே டு ஆல். முண்டகோபனிஷத்தில் 3வது சாப்டர், செகண்ட் செக்ஷன், 6வது மந்திரம் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். 6வது மந்திரம் சந்நியாசி எப்படி அந்த துறவு வாழ்க்கையை மேற்கொள்கின்றான் என்பதையும், அல்லது ஒரு சாதகன் பற்றில்லாமல் எப்படி தன் தேகத்தை விட்டு பிரிகின்றான், வாழ வேண்டும், இருக்கும்பொழுது எப்படி வாழ வேண்டும், இறந்த பிறகு அவன் எப்படி போகின்றான் என்பதையும் இரண்டையும் சேர்த்து சொல்வதுதான் 5 மற்றும் 6 ஆத்ம ஞானியின் இறை நிலை என்பதை காட்டுவதாக வந்தது. ஸ்லோகத்தை சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு உள்ள வேதாந்த விஜ்ஞான சுனிச்சிதார்த்தா. வேதாந்த விஜ்ஞான சுனிச்சிதார்த்தா சந்நியாச யோகாயதய சுத்த சத்வாஹ தே பிரம்மலோகேஷு பராந்தகாலே பராமிருதாத் பரிமுச்சந்தி சர்வே. வேதாந்தத்தின் உண்மை பொருளை நன்கு அறிந்து ஆராய்ந்து புரிந்து கொண்டு எப்படி அறிய வேண்டும்? ஸ்ரவணம், ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யகன்னு சொல்கிறாங்கல்ல. கேட்டு மனனம் செய்து அதை சிந்தையில் நிறுத்தி கான்டம்ப்ளேஷன் செய்து நன்றாக புடம் போட்டு பிறகு துறவு வாழ்க்கையை மனதால் தூய்மை பெற்ற அந்த மனிதன் ஏற்றுக்கொள்கின்றான். எப்படி? புலன்களை வசப்படுத்தி அவர் தன் மனத்தினை தூய்மைப்படுத்துகின்றார். ஓகேங்களா? அதுதான் சுனிச்சிதார்த்தா சந்நியாச யோகா எதைய சுத்த சத்வா. அந்த சுத்த சத்துவத்துக்கு அந்த வார்த்தையை சொன்னேன். அடுத்து மரணமற்ற நிலையை அவர் அடைகின்றார். அதற்குத்தான் பராமிருதாது பரிமுச்சந்தி சர்வே. எப்படி? பர அந்த காலே, இதை ரெண்டா பிரிச்சுக்கணும். தே பிரம்மலோகேஷு பராந்த காலே, அடுத்து பராமிருதாத் பரிமுச்சந்தே சர்வே. அப்படிதான் நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன். ஸோ அவர் மரணமற்ற நிலையை அடைகின்றார். உடல் விழுந்த பிறகு முற்றிலும் அவர் இறை நிலையே அடைகின்றார் என்பதை காட்டுவதாக இந்த மந்திரம் வந்துள்ளது. இதில் 3 விதமான மெயின் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதாந்தத்தின் உண்மை பொருளை நன்றாக அறிந்திருத்தல் வேண்டும். அப்போ ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் அப்போதைக்கப்போதே செய்திருக்க வேண்டும். மனனம், மனநாத் ராயத்தே இதி மந்திரஹ. அப்போ அந்த மந்திரங்களை எல்லாம் நன்றாக ஆராய்ந்து நெறிப்படி உணர்ந்து அதை கடைபிடிக்க வேண்டும். துறவு வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது தூய்மையான மனம். அந்த தூய்மையான மனத்தை அடைய வேண்டுமெனில் தூய்மையான இந்திரியங்களையும் தூய்மையான தேகத்தையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். 3வது, புலன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அப்போ புலன் அலைபாய்ந்து கொண்டு இருந்தால் அது ஆத்மாவை அடைய முயற்சிக்காது. அப்போ ஆத்மாவை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் தூய்மையான மனத்தோடு இருந்தால் மட்டுமே ஆகும் என்பதை இந்த ஸ்லோகம் சொல்லுகின்றது. இப்போ அடுத்த ஸ்லோகம், இன்னைக்கு ஸ்லோகத்தை பார்த்துடலாம். கதாகலா பஞ்சதசா பிரதிஷ்டா தேவாஸ்ச சர்வே பிரதிதேவாதாசு கர்மாணி ஞானமயஸ்ச ஆத்மா பரேவ்யயே சர்வ ஏகீ பவந்தி. அற்புதமான ஒரு ஸ்லோகம்.
ஆத்ம ஞானியின் உடல் விழும்பொழுது என்ன நடக்கின்றது என்பதை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. ஒரு ஆத்ம ஞானி இறக்கும் பொழுது, சேலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், நாயம்மான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, மாயம்மாவும் நாயம்மாவும். அப்போ அதே மாதிரி நம்ம ஒரு சுவாமி ஒருத்தர் பெரிய வித்வான், குருவாயூரப்பன் மேலே கிட்டத்தட்ட 100 பாகவத பிரவச்சனம், நாராயணம் பிரவச்சனம்லாம் மேலே, அதுக்கு மேலே நடத்தியிருக்கார். ஆல் இண்டியா ரேடியோலெல்லாம் பெரிய ஒரு வித்வான், சிங்கேந்திபுரம் சுவாமி தீக்ஷிதர். அவரும் தன்னுடைய வாழ்க்கையுடைய இறுதியில் சந்நியாச துறவு வாழ்க்கையை மேற்கொண்டார். 9வது தினமே இறைவனடி சேர்ந்தார். அப்போ அந்த முக்தாத்மாக்களுடைய நிலை எப்படி இருந்து அவர்கள் உயிர் பிரிந்தது என்பதை அப்படியே ஸ்பஷ்டமாக கண்ணாடி கல் போல நமக்கு காட்டித்தரும் மந்திரம் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம கொஞ்சம் விலாவரியாக நம்ம பார்த்துட்டு 8வது மந்திரம் போகலாம். அப்போ 7ம் 8ம் இறை அனுபூதி இறந்த பிறகு எப்படி இருக்கும் என்பதை காட்டுவதாக வரக்கூடிய மந்திரங்கள். கலா கலா கதா கதா கலா பஞ்சதச பிரதிஷ்டா. கதா கலா கலாஹா, கதா ஃபஸ்ட்டு பாராயணம் பண்ணும்போது விட்டுட்டேன். கதாஹா கலாஹா பஞ்சதச பிரதிஷ்டா. தேவாஸ்ச சர்வே பிரதி தேவதாசு கர்மாணி விஜானமயஸ்ச ஆத்மா பரேவ்யே சர்வ ஏகீ பவந்தி. ஒவ்வொரு மனிதனும் இயற்கையாகவே இறக்கும் பொழுது நம் உடம்பில் 16 கலைகள் அல்லது 18 கலைகள் என்று சொல்வார்கள். இந்த 15 வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் அப்புறமா சொல்கிறேன் அது ஏன் அந்த வித்தியாசம் வருதுன்னு. சில இப்பயே கூட சொல்லிடலாம், ஒன்றும் தப்பில்லை. சில உபனிஷத்தில் புறம் ஏகாதசத்வாரம்னு இருக்குது. ஏகாதசம்னா 11 துவாரங்கள். சில பகவத்கீதையிலே கூட வருது நவத்வார புரே தேகின்னு, 9 ஓட்டை. அப்போ இந்த 10 11 வேணுமா வேண்டாமா? அது 10 நம்ம உடம்பில் 9 விதமான துவாரங்கள் இருக்குது. என்ன சுவாமி 9னா? 2 கண்ணு, 2 மூக்கு. என்ன சுவாமி ஒரு மூக்கு தானே இருக்குன்னா 2 துவாரங்கள் இருக்குது ஒரு மூக்கில். அப்போ 2 கண்ணு, 2 மூக்கு துவாரங்கள், ஒரு வாய் துவாரம், 2 காது துவாரம். எத்தனை ஆச்சு? 2 4 6 7 ஆச்சுங்களா? மலஜலம் கழிக்கிறது, அதாவது மூத்திரம் போகிறோம்ல, அந்த இதுவும் மலம் கழிக்கிற அந்த இடமும். அப்போ 9 ஆயிடும். ஆனால் சில இது வேதத்தில் 11 துவாரங்கள் இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். புறம் ஏகாதச துவாரம். அப்போ 11 துவாரம். அப்போ இங்கே எங்கே 9 வந்துச்சு, இங்கே 11 வந்துருச்சு. ஏன்னா 10 11 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகள் பிறக்கும்போது தலையில் பிரம்மரந்திரம் என்று சொல்வார்கள். உச்சந்தலையில், அந்த உச்சந்தலையில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் அதை ஒரு துவாரமாக எடுத்துக்கொள்வார்கள். அதே போல் நாம் அனைவரும் ஜரா, அன்னையின் வயிற்றில் இருக்கும்பொழுது தொப்புள் கொடி, அந்த தொப்புள் கொடி மூலமாகத்தான் அன்னையிடமிருந்து நாம் உணவை கழிக்கின்றோம். அதனால் அதற்கு ஜரா என்று பெயர். அந்த நாபி ஜரா. அதனால்தான் அந்த ஜாட்டர் ஆக்னின்னு அடிக்கும்போது தான் அவங்க நம்ம அந்த மாயையில் மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஜாட்டராக்னி அடித்தும் அதிலிருந்து மாறாமல் இருந்ததால் தான் ஒரு ஆழ்வாருக்கு மாறன், நெடுமாறன் என்று பெயர் வைத்து உலக விஷயத்திற்கு மாற்றுதலாகவும் மாறாகவும் இருப்பதால் அவருக்கு மாறன் என்று பெயர் வைத்தார்கள். அந்த மாறன் என்னும் ஆழ்வார் தான் பிற்காலத்தில் நம்மாழ்வார் என்று எல்லோராலும் கூறப்பட்டார்கள். அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, மாறன் சடகோபன். ஏன்னா அந்த சடம்ன்ற வாயு அவரை தாக்கும்போது அந்த ஜராலிருந்து வர அந்த சடம் அப்படின்ற வாயு தாக்கும்போது அதை ஏற்றுக்கலை. அதனால் அவர் மாயையின் வசத்தில் அகப்படவில்லை. அதனால் அவனுக்கு மாறன் சடகோபன் ஆழ்வார் அல்லது நம்மாழ்வார், நம்மளுடைய ஆழ்வாருங்க அவர் அப்படின்னு சொல்கிறோம்ல, நம்மாள் அப்படின்னு. அது மாதிரி அவர் நம்மாள். ஸோ அப்படி 9ஆகவோ 11ஆகவோ வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்போ இந்த இடத்துல நாம் இறக்கும் பொழுது ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் முதலில் எப்படி இறக்கின்றது என்பதை தெரிந்து. என்ன சுவாமி
காலையிலேயே ஒரு நல்ல விஷயம் பேசுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ கிளாஸ்ன்னு சொன்னீங்க, சரின்னு ஆன்லைனுக்கு வந்தோம். கடைசியில் ஏதோ இறக்கும்போது எப்படி உயிர் போகுதுன்னு, இருக்கும்போது நாங்கள் வாழணும்னு பார்த்தா நீங்கள் இறக்கும்போது எப்படி இருக்கணும்னு சொல்கிறீங்களேன்னு கேட்பேன். நான் என்ன பண்ணுறது, உபனிஷத் என்ன சொல்லுறதோ அதை தான் நான் சொல்ல முடியும். ரெண்டாவது, சுவாமி விவேகானந்தர் சொல்வார், ஒன் ஹூ இஸ் மெடிடேட்டிங் ஆன் த டெத் இஸ் a great person. நம் வாழ்க்கையில் எப்படி இரவும் பகலும் வருகின்றதோ, துன்பமும் இன்பமும் வருகின்றதோ, அதே போலத்தான் ஒவ்வொருவருக்கும் மரணம் என்பதும் நிச்சயமே. பிறப்பு என்று ஒன்று இருப்பதால் அதற்கு நாம் இறப்பு என்பதை சந்திக்க வேண்டும். அதனால் எப்போதோ ஒன்று சந்திக்கப் போகின்றோம், அதை நாம் இப்போதே அனுபவித்து நாம் ஆய்ந்து அறிந்து கொண்டால் அதில் துன்பம் இல்லை என்பதுதான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் மகோன்னதர்களும் நமக்கு காட்டிய ஒரு வாழ்க்கை. அதன் பிரகாரம் இந்த 7 மற்றும் 8வது ஸ்லோகத்தில் ஒரு ஆத்ம ஞானியாக இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தமான அந்த சுத்த சத்துவமயமான அந்த அவதாரங்கள் எப்படி தன்னடிச்சோதியை அடைகின்றார்கள் என்பதை காட்டுவதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. அதில் கதா கலாஹா, கதா ஃபர்ஸ்ட் அந்த கதானா என்னன்னு பார்க்கணும். கதா அப்படின்னா அடைகின்றான், கதா கதி, கதி அவசாதனேன் தாது, கதாஹா. கலாஹா என்றால் கலா அப்படின்னாவே 15 அப்படின்னு அர்த்தம். கலானா ஒரு கலைகள் அல்லது பார்ட்டுன்னு சொல்லுவாங்க, இட்ஸ் அ பார்ட், அது ஒரு கலை. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரகலை, சூரிய கலை அப்படின்வாங்க. சந்திரன்லேயே 3ஆம் பிறை, 2ஆம் பிறை, 4ஆம் பிறை, 5ஆம் பிறை அப்படின்வாங்கல்ல, அதெல்லாம் ஒரு பிறை அப்படின்றது ஒரு கலை அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. அப்போ இங்கே நாம் இறக்கும் சமயத்தில் 15 கலைகள் நிறைந்த இருப்பிடமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பில் எல்லா தேவர்களும் சர்வே தேவாக, நீங்கள் இப்படி எடுத்துக்கணும், சர்வே தேவாக, சர்வே பஞ்சதச தேவாக, கலா அப்படி கூட எடுத்துக்கலாம், இப்படி வேணால் நம்ம பிரிச்சுக்கலாம். இது பஞ்சதசனா பஞ்சம்னா 5, தசம் என்றால் 10, 5ம் 10ம் 15. 15 கலைகளோடு பிரதிஷ்டையாக இருக்கக்கூடிய இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய 15 கலைகளோடு இருக்கக்கூடியதுன்னா என்ன? கண்ணு. ஒவ்வொரு கண்ணும் மீன்ஸ் வலது கண்ணு சூரியன், இடது கண் சந்திரன், வலது மூக்கு சூரியகலை, இடது மூக்கு சந்திரகலை. அதனால தான் சூரிய நாடி சந்திர நாடின்வாங்க. அதே போல் வலது காது ஒரு தேவதை, இடது காது ஒரு தேவதை, வலது கை ஒரு தேவதை, இடது கை ஒரு தேவதை, வலது கால் ஒரு தேவதை, இடது கால் ஒரு தேவதை. எத்தனாச்சு? 2, 4, 6, அப்புறமா 8, 10. ஓகேங்களா? 10ஆச்சா? அடுத்து வாய், அதாவது 2 கண்ணு, 2 மூக்கு துவாரம், 2 காது துவாரம், 2 கை, 2 பாதம். எத்தனை? 2, 4, 6, 8. ஓகேங்களா? அடுத்து மலஜல கழிக்கிறது 9, 10. அடுத்து வாய் 11. அடுத்தது பிரம்மரந்திரம் 12. அப்புறமா தொப்புள் கொடி 13. இதில் இன்னும் 2 இவங்க சேர்த்துக்கிறாங்க. அப்போ 15 கலைகள். அது என்னன்னு நம்ம ஒவ்வொன்றா நான் பிரித்து சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. என்னடா அது சுவாமி சொல்லிகிட்டே இருக்காரு, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக, அது வேறு கமெண்ட்டில் வேறு போடுறீங்க, நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்கன்னு. அதனாலே உங்களுக்கு நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, உங்களுக்கு ஃபோட்டோஸாக காமிச்சுட்டோன்னா இட் பிகம்ஸ் ஈஸி. கதா கலா பஞ்சதச பிரதிஷ்டா. இதுதான் the causal body, subtle body, சூக்ஷ்ம சரீரம்லாம் சொல்கிறாங்கல்ல, the supreme immerse into the Brahman அப்படின்வாங்க. அப்போ நாம் இறக்கும் சமயத்தில் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய 15 கலைகளோடு இருக்கக்கூடிய இந்த உடம்பில் பிராணன், ஸ்ரத்தை, வெளி, காற்று, நெருப்பு, நீர், பூமி, புலன்கள், மனம், உணவு, வலிமை, புலனடக்கம், மந்திரங்கள், சடங்குகள்,
உலகங்கள், உலகில் உள்ள பெயர்கள் எல்லாம் ஒரு தனி நபரிடம், நம்ம இன்னும் கூட தெளிவாக சொல்லணும்னா, நம் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் ஒடுங்குகின்றது. எல்லாம் அந்த பிராணனில் சென்று ஒடுங்கும். அந்த பிராணன் அந்தக்கரணத்தில் சென்று ஒடுங்கும். அது அந்தக்கரணத்தில் இருக்கும்போது அது பிரபஞ்சத்தில் வெளிக்கிளம்புகின்றது. அதைத்தான் இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகாக சொல்றது. விஞ்ஞானமய ஆத்மா. விஞ்ஞானம்னா இந்த இடத்துல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா சயின்ஸ்னு போடுவான். சயின்டிபிக் ஆத்மா, சயின்டிபிக் செல்ஃப் அப்படின்னு போடுவான். ஆத்மா அகங்காரம், அதாவது அந்தக்கரணத்திற்கு சென்று அது கிளம்பும் போது கர்மாணி நாம் செய்த சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லா நல்ல இதுவும், அதனாலதான் எல்லாரும் எப்பவுமே சொல்லுவோம், சந்தியாவந்தனம் பண்ணுங்கோ, காயத்ரி ஜபம் பண்ணுங்கோ, இல்ல நாம ஜபம் செய்யுங்கள். அப்படி செய்யும் போது என்ன ஆகும், அந்த உயிர் பிரியும் போது அவளிடம் ஏதாவது புண்ணியம் இருக்கின்றதா, பாவம் இருக்கின்றதா என்று அங்கே அது அத்வைதமானாலும் சரி, துவைதமானாலும் சரி, இல்லை விசிஷ்டாத்வைதமானாலும் சரி, ஒரே மாதிரி தான் இருப்பா. அப்ப அவங்க இறங்கும் போது அவங்க செய்த புண்ணிய பலன்களுக்கு ஏற்றாற்போல் நமக்கு நல்ல கதி கிடைக்கும், மோட்சமோ நரகமோ கிடைக்கப்படுது. அப்ப அந்த இறக்கும் தருவாயில் நாம் எதை நினைக்கின்றோம் என்பது, எப்படி அது வெளிக்கிளம்புகின்றது என்பதை இங்கே காட்டுகின்றார். கர்மாணிச்ச சர்வே பரே அவ்யயே, அது பிரம்மனில் ஒடுங்குகின்றது. இப்ப நான் இதுவரைக்கும் சொன்னது நார்மலான மனுஷன் இறக்கும் போது. இப்ப இந்த சன்னியாசிகள் அல்லது சுத்த சத்துவமயமான பரமாத்மாக்கள் எல்லாம் இறக்கும் போது எப்படி இறக்கின்றார்கள் என்பதை இதே மந்திரம் தான் நான் முதல்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நார்மல் மனுஷன் எப்படி இறப்பான்னு சொன்னேன். ஒரு நார்மல் மனுஷன், ஹியூமன் பீயிங், மனிதன் இறக்கும் போது அவனுடைய கை கால் அவயவங்கள் அனைத்தும் ஒன்றாக ஒடுங்கி பிராணனில் தங்கி பிராணன் வெளிக்கிளம்பும். அப்படி பிராணன் வெளிக்கிளம்பும் போது அவர் என்ன பண்ணுவார், அவருடைய பேர பிள்ளைங்களையோ இல்லை கொள்ளு பேரன் எள்ளு பேரனையோ அல்லது மனைவியோ இல்லை பேங்க் லாக்கரையோ மைண்ட்லேயே மனசில் வச்சுருந்தாருன்னா அப்போ என்ன ஆகும், அதுதான் அவருடைய மனசுல இருந்து வெளிக்கிளம்பும். ஐயோ இவங்களெல்லாம் விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு வெளிக்கிளம்பும். அப்படி வெளிக்கிளம்பும் போது பகவான் பார்ப்பான், சரி ஓகே, அப்போ இவனை நமக்கு திரும்பவும் எடுத்துட்டு போக தேவையில்ல, ஏன்னா ஒன்றும் பக்குவப்படல, ஒன்றும் வேலை கட்ட அப்படின்னு அவனை என்ன பண்ணிடுறாரு, அந்த ஆத்மாவை இங்கே உதறிட்டு போயிடுவார். அந்த ஆத்மா தான் திரும்பவும் அதே குடும்பத்தில் பிறந்து செருப்படி வாங்கிட்டு திரும்பவும் வந்து உட்காரும். அதை வேற கேட்பாங்க, சில பேர் சொல்லுவாங்க, பாருங்கோ சுவாமி, எங்க அப்பா மாதிரியே பையன் பிறந்திருக்கான், எனக்கு எங்க மாமனார் மாமியார் மாதிரியே குழந்தை இருக்கான் பாருங்க, அதே மூக்கு, அதே வாய், அதே நாக்கு, அதே மாதிரி பேசுறான்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க திரும்பவும் அடி வாங்க தயாரா வந்திருக்காங்க பிறந்து அப்படின்னு அர்த்தம். அது தெரியாம நம்ம மக்கு மரம் வேண்டிங்க, நம்ம அப்படியே சொல்லிட்டு இருக்கோம், திரும்ப வந்துட்டா என் மாமனாரியே தான் எனக்கு இந்த பையனா பிறந்திருக்கான், என் மாமியார் தான் எனக்கு பொண்ணா பிறந்திருக்கா அப்படின்லாம் சொல்லி நம்ம காமிக்கணும். ஆனா என்ன தெரியுது, அவங்க இன்னும் ஆசையிலிருந்து விடுபடாமல் அப்படியே இருக்கின்றார்கள். எப்படி, எதனால், அவர்கள் சித்தத்தில் ஒடுங்காமல் அந்த சித்தம் பியூரிஃபை ஆகாம இருக்கு. ஆனால் இப்ப பரமாம்ச பரிவிராஜகர்களாக இருக்கக்கூடிய சன்னியாசிமார்களுக்கு எப்படி இது, அவர்களுக்கு குடும்பம் இல்லையே. ஏன்னா போன ஸ்லோகத்தை தான் பார்த்தீங்க, வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தா, அவர்களுக்கு குழந்தை, குடும்பம், மனைவி, மக்கள் எதுவும் இல்லையே. அப்ப அவங்க எதை பத்தி சிந்திப்பாங்கன்னா கடவுள் மட்டும்தானே சிந்திச்சுட்டு இருந்தான். காலையில மங்கள ஆரத்தி, ஈவினிங் ஆரத்தி, நடுவில் சாப்பிடும் போதும் பிரம்மார்ப்பணம், இதுக்கு நடுவில் யாருன்னா வந்தாலும் ஒரே கடவுள் 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 சிந்தனையிலேயே இருக்கானே. அப்ப இவனுக்கு மனைவி, மக்கள், பெண்டீர் என்று யாரும் இல்லையே, உற்றார் உறவினர்கள் சுற்றார்கள் யாரும் இல்லையே, இவன் இறக்கும் போது எதை நினைத்துக் கொண்டிருப்பான் என்று கேட்டால் அதற்கு இந்த ஸ்லோகம் சொல்கின்றது, இந்த 15 விதமான கலைகளும் அவன் ஆத்மாவிலேயே ஒடுங்கி விடுகின்றது. அப்படி ஆத்மாவில் ஒடுங்கும் பொழுது
அவன் சர்வ ஏகீ பவந்தி, அவன் ஆத்மாவிலேயே ஒடுங்குவதால் அவன் ஏகியாக மாறிவிடுகின்றான். அது என்ன சுவாமி ஏகி என்றால்? ஏகி என்றால் ஒன்றாக மாறிவிடுகின்றான் என்று பொருள். இரண்டற்றவனாக ஒன்றே என்ற பொருளில் இருக்கின்றான் என்பது பொருள். சர்வம் ஏகி பவந்தி, அவன் ஏகி என்று இங்கே பிரம்மத்திற்கே பெயர் வைக்கின்றார் உபனிஷதம். இந்த இடத்தில் பிரம்மத்திற்கு வைத்துள்ள பெயர் ஏகி என்று பொருள். அப்பொழுது அவை அனைத்தும், அந்த அவயவங்கள் அனைத்தும் மனத்தில் நிறுத்தி மனம் சித்தத்திற்கு சென்று சித்தம் அந்தக்கரணத்தில் பரிமளித்து அந்தக்கரணம் பிரம்மனில் நிலை பெற்று பிரம்ம சாட்சா்காரத்தை அவன் அடைகின்றான் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தின் பொருள். அதுதான் இங்க பகவத்பாதர் ரொம்ப அழகாக சொல்றார். இப்ப பகவத்பாதர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். பாஷ்யம் கையில் இருந்தா எடுத்துக்கோங்க. விஞ்ஞானமய சர்வகர்மாணி பரமாத்ம அன்யே ஏகீபாவ அப்படின்றதுதான் ஸ்லோகம். கதாஹா, கதானா என்ன? having repaired, kala constituted பஞ்சதசா. பஞ்சதசன்னு சொன்னேன். பஞ்சம் தசம். பஞ்சம் என்றால் 5, தசம் என்றால் 10, 5 10 15. 15ஓடு கூடிய, இங்க 15ன்னு போட்டிருக்கான். ஆனா எந்த 15 என்று இங்கே சொல்லவில்லை. நீங்க முண்டக உபனிஷத்துல போய் பார்த்தீங்கன்னா 15ன்னு நம்ம பார்த்துன்றது முண்டக உபனிஷத், மறந்துடாதீங்க. அதில் சொல்லவில்லை. ஆனால் இந்த முண்டக உபனிஷதம் பிரஷ்னோபனிஷத்திலிருந்து இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஓகேங்களா? பிரஷ்னோபனிஷத்தில் இருக்கக்கூடிய 6 மற்றும் 7வது மந்திரங்களை போய் பார்த்தீர்கள் என்றால், நான் என்னுடைய இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் வேதாஸ் அப்படின்றதுல இதே பக்த ரசிகர் சிரோமணிகளுக்கு நான் பிரஷ்னோபனிஷத்தை ஓரளவிற்கு கோடிட்டு காட்டினேன். அதற்கு இன்ட்ரோடக்ஷன் டு வேதாஸ் அண்ட் உபனிஷத்னு டைட்டிலும் கொடுத்துருந்தோம். வேணா நம்மளுடைய யூடியூப்லயும் பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா பிரஷ்னோபனிஷத்துல 6லிருந்து 9வது மந்திரம் வரைக்கும் இந்த 15 கலைகள் என்ன என்று ஒரு மன்னர் கேட்டிருப்பார். ஷோடசகலா புருஷக அப்படின்னு சொல்லி 16 கலைகளோடு கூடிய அந்த புருஷன் யார் என்று கேட்பார். அங்கே அந்த பிப்பலாத மகரிஷிக்கு இவர் தெளிவாக உரைக்கும் பொழுது பிராணக ஸ்ரத்தா ஆகாஷக வாயுஹு அக்னிஹி ஆபஹ பிருத்திவி இந்திரியம் மனஹ அன்னம் வீரியம் தபஹ மந்த்ராஹ கர்மஹ லோகாஹ நாமஹ என்று சொல்லியிருப்பேன். சுவாமி ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க பாட்டு சொல்லிட்டே போறீங்கன்னா இது யூடியூப்ல போடுறதுக்கான மெயின் ரீசனே நீங்க பாஸ் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? திரும்ப வேணா ஒரு முறை சொல்றேன், நீங்க கவுண்ட் பண்ணுங்க 16 வருதா இல்லைன்னு. பிராணஹ ஸ்ரத்தா ஆகாஷஹ வாயு அக்னி ஆபஹ பிருத்திவி இந்திரியம் மனஹ அன்னம் வீரியம் தபஹ மந்த்ராஹ கர்மஹ லோகாஹ நாமஹ. இந்த 15 கலைகளோடு இன்னொரு எக்ஸ்பிளனேஷனும் இதுக்கு கொடுப்பாங்க. எப்படி சுவாமி இவ்வளோத்தையும் பைகாட் பண்ணிக்கலாம்னா இன்னொரு விதமா சொல்றேன். 15 அப்படின்னு இருக்கா, நம்ம எல்லோரும் தத்வபோதம் ஆத்மபோதம் விவேக சுடாமணி வேதாந்த சாரணம்லாம் கரைச்சி குடிச்சு டைஜஸ்ட் பண்ணணும். அப்ப அதுல 15 என்றால் 5 5 5 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 பஞ்ச பிராணங்கள். இப்படி நினைத்து கொண்டால் 5 5 5 5 3s are 15. அப்ப 15 வந்துருதா? அப்ப இந்த 15 கலைகளோடு கூடிய என்று பொருள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியும் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. 15 பிரதிஷ்டா பிரசித்தாஹ சர்வே வேதாஸ்ச சர்வே பிரதி தேவதாசு அப்படின்றதுக்கு சங்கர பகவத்பாதால் அங்கே என்ன சொல்றாருன்னா, தேவதாஸ்ச தேகாஸ்ரயாஸ்ச
சக்ஷுராதிகரணஸ்தாக சர்வேஹே பிரதிதேவதாசு ஆதித்யாசு கதாக. அந்தந்த இந்திரியங்கள் இப்போ நான் சொன்னேன் பாருங்க, 15 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 பஞ்ச பிராணங்கள், அவை தங்களுடைய தேவர்களிடத்தில் சென்று ஒடுங்குகின்றதாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், கைக்கு அதிஷ்டாத்திர தேவதா இந்திரன். அஸ்தே இந்திரஹ சக்ஷு சூரியஹ. ஓகே, அப்படின்னு தத்துவபோதத்தையும் ஆத்மபோதத்தையும் படிச்சுட்டு இல்லை வேதாந்த சாரத்தையும் இருக்குது. அப்ப அந்தந்த தேவதைகள் அந்தந்த இந்திரியங்களுடைய அதிஷ்டாத்திர தேவதைகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் அங்கங்கே சென்று ஒடுங்குகின்றார்கள் எப்போது? இறக்கும் சமயத்தில் என்று பொருள். ஆனால் இது நார்மலான மனுஷனுக்கு நடக்கிறது. இவர்கள் சித்தசுத்தி அடைந்தவர்கள் யாரு? இந்த சன்னியாசிகளும் பரமாத்மாக்களாகவும் அறிந்து உணர்ந்து தெளிந்த ஞானிகளும் அவர்கள் உயிரை விடும்போது, ஜீவாத்மா கிளம்பும் பொழுது, கர்மாணி having performed his duties, the seeker getting liberation, அவன் அங்கே இருந்து கிளம்புகின்றான். எப்படி கிளம்புகின்றான்? விஞ்ஞானமயஸ்ச ஆத்மா, resembling the intellect of the self, தன்னுடைய ஆத்மாவிலேயே அவன் ஒடுங்குகின்றான். இப்ப ஏன் இதை நான் சொல்றேன்னா, மற்ற ஜீவாத்மாக்கள் இறக்கும் பொழுது கண்ணில இருந்தோ காதில இருந்தோ வாயில இருந்தோ அல்லது மூத்திரபுரி துவாரங்களில் இருந்தோ அது வெளிக்கிளம்பும். அதனால்தான் யாருன்னா ஒரு நார்மலான மனுஷன் இறக்கும்போது அவன் வாயில இருந்து ரத்தம் வருது, காதுல இருந்து ரத்தம் வருது, மூக்குல இருந்து ரத்தம் வருது, மூக்குல வந்து கொஞ்சம் காட்டன் வச்சுருவோம், அது மாதிரிலாம் இருக்கும். இந்த சுத்த தத்துவமான சன்னியாசிமார்களும் அல்லது ஞானிகளும் இறக்கும் பொழுது அவர்களுக்கு இப்படி ரத்தம்லாம் வர்றதில்லை. அதற்கு பதில் வேற மாதிரி வரும். அவங்க மண்டையை உடச்சிக்கிட்டு அவங்களே அந்த காலத்தை கலப்புவாங்க. சுவாமி விவேகானந்தர் இறக்கும்போது தன்னுடைய பிரம்மரந்திரத்தை உடைத்து கொண்டு அதிலிருந்து அவர் புறப்பட்டார் என்று சொல்வார்கள். அதே போல சில ஜீவன் முக்தர்கள் ஜீவசமாதி அடையும் பொழுதும் ஜலசமாதி அடையும் பொழுதும், ஜீவசமாதினா பள்ளம் தோண்டி உள்ளார அவங்களை வச்சு உயிரோடு புதைச்சிடுவா. ஜலசமாதி என்றால் உயிர் இருக்கும் போதே அவர்கள் கங்கா, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி போன்ற நதியில் குதித்து தன் பிராண தியாகத்தை செய்து விடுவார்கள். ஹரிதாஸ்கிரி சுவாமிஜி தென்னாங்கூரில் இருந்தவர். அவர் அப்படித்தான் ஹரித்வாருக்கு சென்று ஜலசமாதி அடைந்தார். நிறைய முக்தர்கள் இருக்காங்க அது மாதிரி. அவர்கள் இறக்கும்போது தன் பிராணனை வெளிக்கிழப்பி பிரம்மரந்திரத்தின் மூலம் அவர்கள் வெளியே செல்வார்கள் அல்லது தன் ஆத்மாவிலேயே ஒடுங்கி விடுவார்கள். ரமண மகர்ஷி, ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர்கள் எல்லாம் தன்னிடத்திலேயே ஒடுங்கி வைத்தார்கள் ஆத்மாவை. சுவாமி விவேகானந்தர் நான் திரும்பவும் பிறந்து இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக சுஷும்னா நாடியை வெளிக்கிளப்பி பிரம்மரந்திரத்தை பிளந்து கொண்டு, அதாவது கபால மோட்சம்னு சொல்லுவாங்க, பிரம்மரந்திரத்தை பிளந்து கொண்டு அதிலிருந்து அவர் வெளிக்கிளம்பி தான் திரும்பவும் வர வேண்டும் என்று சென்றாராம். அப்படிலாம் இது மாதிரி நிறைய இருக்கு. இது சுவாமி இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியுமான, நீங்க வேணா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அது எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. படிப்பு கேள்வி ஞானம் மட்டுமே. விஞ்ஞானமயஸ்ச ஆத்மா, அவர்கள் எப்படி சுவாமி இதெல்லாம் பண்ண முடியும்னா விஞ்ஞானமயஸ்ச ஆத்மா, பிகாஸ் அவர்கள் சுத்த சத்துவ அந்தகரணத்தை உடையதாலும் பரே அவ்யயே எல்லாம் தன்னிடத்தில் லயிப்பதாலும் சர்வம் ஏகீ பவந்தி ஏகத்வம் ஆபத்யந்தே பிரவீயந்தே இத்யர்த்தः. எல்லாம் தன்னிடத்தில் ஒடுங்குவதால் அதை ஆத்மாவில் ஒடுக்கி அவர்கள் அங்கேயே நிலை பெற்று விடுகின்றார்கள். இன்ஃபேக்ட் ரமண மகரிஷியுடைய வாழ்க்கையில போய் பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மின்னு ஒரு பசுமாடு, அதற்கு உயிர் போகும்போதும் அவர் இதை ட்ரை பண்றார். அந்த பசுமாட்டை தன்னுடைய மடியில வச்சுக்கிட்டு அதை கண்ணை தன் கண்ணோடு பார்த்துக்கிட்டே அதனுடைய இதயத்துல தன்னுடைய கையை வச்சு அப்படியே அகங்க வச்சுக்கிறார். அதனால் அந்த லக்ஷ்மி இறந்த நாள் தான் ரமணாசிரமத்தில் இன்னைக்கும்
ஒரு பெரிய கொண்டாட்டமாகவே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா அது சமாதி அடைந்து விட்டது, லக்ஷ்மிக்கு மோட்சம் கிடைத்தது என்று சொல்வார்கள். அப்ப இந்த மோட்சம் என்பது இங்கேயும் நமக்கு கிடைக்கும், பிறகு வெளிக்கிளம்பிய அந்த ஆத்மாவிலிருந்து கிடைக்கும் என்பதற்காக இந்த ஸ்லோகம் வருகின்றது. அப்ப 7வது ஸ்லோகத்தோட மீனிங் பார்த்துட்டீங்க. அடுத்து இதற்கு ஏதாவது ஒரு உபமானம் சொல்லுங்கள். எப்படி இது ஆத்மாவில் கலக்கின்றது? ஏதாவது பெரிய குளம் கொட்டை மாதிரி ஆத்மான தண்ணி இருக்கும், அந்த இடத்துல இந்த குடத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் போய் விழுந்துருமா அப்படின்னா வேறவே இல்லப்பா. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அழகா அதை ஒரு ஸ்லோகமா சொல்றேன், புரிஞ்சுக்கோன்னு அடுத்த ஸ்லோகம் சொல்கின்றார். பாருங்கள், 8வது மந்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்டான மந்திரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிஞ்சா ஞாபகப்படுத்திக்கோங்க மைண்டில். யதா நத்யாஸ்யந்தமானா சமுத்ரே அஸ்தம் கச்சந்தி நாமரூபே விஹாய ததா வித்வான் நாமரூபம் விமுக்தஹ பராத் பரம் புருஷம் உபைதி திவ்யம். யதா நத்யः ஸ்யந்தமானாः சமுத்ரே அஸ்தம் கச்சந்தி நாமரூபே விஹாய ததா வித்வான் நாமரூபம் விமுக்தः பராத் பரம் புருஷம் உபைதி திவ்யம். விடுதலான ஒரு மந்திரம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் மந்திரம். முடிஞ்சா பைஹார்ட் பண்ணிடுவோம், இல்லைன்னா அந்த கான்செப்டை அப்படியே தமிழ்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு சிறந்த வித்வான், வித்வான்னா நம்ம என்ன நினைப்போம், வித்வான்னா இந்த மியூசிக்லாம் பாடுறாங்களே அவன் ஒரு வித்வான், வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறாங்களே அவங்களாம் ஒரு வித்வான். அந்த வித்வான் பூலோகத்தில் இருக்கக்கூடிய வித்வான். ஆத்மாவிலேயே உரைகின்றானே இவனுக்கு பேர் ஆத்ம வித்வான் என்று பெயர். அந்த வித்வான், ஆத்மாவை உணர்ந்த அந்த வித்வான் எப்படி உயிரை விடுகின்றார் என்பதை ரொம்ப அற்புதமா இந்த உபனிஷத், முண்டக உபனிஷத் சொல்லி காமிக்கிறது. எப்படி ஸ்யந்தமானாக, ஸ்யந்தமானம் செந்தியம் அப்படின்னா சமுத்திரம்னு அர்த்தம். சமுத்திரம்னா உப்பு கரிக்கும், அந்த உப்பு கரிக்கிற தண்ணியை உடைய அப்படின்னா ஸ்யந்தமானம் அப்படின்னு, அதுதான் கடல் என்று சொல்வார்கள். பெருகி ஓடுகின்ற நதிகள் எல்லாம் தன்னுடைய பெயரையும் உருவத்தையும் மறைத்துக் கொண்டு எப்படி கடலில் சென்று கலக்கின்றதோ அது போல என்று சொல்கின்றார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த கங்கா இமாலயத்துல கங்கோத்ரியில வந்து படுது. அது பனிமலை, மேகத்திலிருந்து பனிமலைகளாக பனியாக உறைந்து பிறகு அங்கிருந்து நதியாக கிளம்பி அது கங்கோத்ரி என்னும் இடத்தில் வந்து சேர்ந்து அங்கிருந்து ஒவ்வொரு இடத்திலும், நீங்க கங்கோத்ரிலாம் போனீங்கன்னா தான் தெரியும். இதெல்லாம் சரவணஞ்சி போயிட்டு வந்துருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க, நான் போயிட்டு வந்தவங்க கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு இடத்திலும் அதற்கு ஒவ்வொரு பேர், பாகீரதி, அலகானந்தா, கங்கா என்று நிறைய பேர் அதற்கு. ஒவ்வொரு இடத்திலும் அதற்கு ஒவ்வொரு பெயர் எல்லாம் வைத்திருப்பார்கள். நேபாளத்துல காளி கண்டகி, ரத்த கண்டகி, சேதி கண்டகி, ஸ்வேத கண்டகி அப்படின்லாம் பேர் வச்சிருப்பாங்க. அது கடைசியில அப்படியே நேபாள், சிக்கிம், பூட்டான் எல்லாத்துக்கும் போயிட்டு இமாலயத்துல இருந்து அப்படியே இந்தியாவுக்கு வரும்போது நமக்கு அதுக்கு பேர் கங்கான்னு வச்சுட்டு இருக்கோம். ஹரித்வார் வரும்போது அதுக்கு அலகானந்தின்னு பேர். பாகீரதி என பகீரதனுடைய பிரயத்தனத்தினால் கிட்டியதால் அதற்கு பாகீரதி என்று பெயர், கங்கா என்று பெயர். அப்ப ஒவ்வொரு பெயரா வந்து அது கடைசியில நீங்க கற்பனை செய்து பாருங்கள். அப்படியே கடைசியில வெஸ்ட் பெங்காலுக்கு வரும்போது அந்த இடத்துல இருக்க ஹவுரா நதின்னு கொடுப்பான் மேப்ல. அப்படி வேறு 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 பெயர்களை வைத்துக் கொண்டு இந்த ஒரே நதி தான் வேறு வேறு பெயர்கள், வேறு வேறு இடங்களில் வேறு வேறு, ஒரு இடத்துல ரைட்ல இருக்கணுமோ, ஒரு இடத்துல லெஃப்ட்ல இருக்கணுமோ, ஒரு இடத்துல பாதாளத்துல இருக்கணும், ஒரு இடத்துல பனியா இருக்கும், ஒரு இடத்துல மலையில இருக்கும், ஒரு இடத்துல பாறைக்கு இடுக்கு நடுவுல இருக்கும். அப்படியெல்லாம் புரண்டு ஓடி இந்த ஆறு நதி அப்படின்னா சமஸ்கிருதத்துல நத்யதே அனேன இது நதி அப்படி என்று சொல்வார்கள் நிருக்தரத்தில்.
அப்படி திரிந்து ஓடி ஒளிந்து பழகி புகுந்து வந்த இந்த ஆறு தன்னுடைய வெவ்வேறு பெயர்களையும் ரூபங்களையும் விட்டுவிட்டு தான் இறுதியாக பே ஆஃப் பெங்கால் என்னும் இந்த சமுத்திரத்தில் போய் கலக்கின்றது. அப்படி கலந்துட்டவுடனே அதற்கு கங்கா எங்க இருக்குன்னு தெரியாது யாருக்கும். ஏன்னா கங்கை கடலில் கலந்து விட்டால் அப்படின்னு. அதே போல இன்னொன்று யமுனா, அது திடீர்னு வரும், எங்கிருந்து வருதுன்னு யாருக்கும் தெரியாது. யமுனா ஒரு பக்கம் பாய்ந்து வரும். நமக்கு தெரிஞ்சது கிருஷ்ணா கோதாவரி, இல்லை இன்னும் கூட சுவாமி நம்ம ஊர்ல இருக்கிறத சொல்லுங்கன்னா சரி ஓகே. காவேரி, குடகுமலையில் பிறந்து தலைக்காவேரி என்னும் இடத்தில் தொடங்கி கூக் என்னும் ரீஜனில் அடைந்து அங்கிருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வரலது. பிறந்ததுக்கு அந்த இடத்துக்கு அதுக்கு வேற ஒரு பேர் வச்சுப்பாங்க, தலைக்காவேரி. நம்ம தான் தலைக்காவேரின்றோம். பெங்களூருக்காரங்கெல்லாம் கேட்டீங்கன்னா தலைக்காவேரியுமா. அதுக்கப்புறமா கூக் ரீஜனுக்கு வரும். அங்கிருந்து நம்முடைய ஒகேனக்கல், அந்த ஒகேனக்கல்னதும் அவங்களுக்கும் நமக்கும் இருக்க ஒரு பார்டர், எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல் மாதிரி இருக்கு, கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் நடுவே. அந்த இடத்துல ஒகேனக்கல்ன்றாங்க. அந்த நதிக்கே அந்த இடம் பேரு ஒகேனக்கல்வாங்க. அதுக்கப்புறமா அது மேட்டூர் வரும்போது மேட்டூர் நீர்ன்றாங்க. காவிரி நீர் யாரும் சொல்ல மாட்டாங்க, மேட்டூர் நீர் தான் சொல்லுவாங்க. அதற்கப்புறமா அது 2 நதிகளாக பிரிகின்றது. அந்த 2 நதிகளாக பிரியும் நடு இடம்தான் ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்திற்கு 6 காவேரி, அதன் நடுவே ஒரு ஸ்ரீரங்கம் என்று நம் ஆழ்வார்களும் பாடி வைத்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு அது ஒரு இடத்திற்கு வரும்போது அங்கே நீரை சேமிக்க முடியும். அதற்கு இடம் கொள்ளிடம் என்று பெயர். கொள்ளிடம் பாருங்க, ஒரே நதிக்கு எத்தனை பேர்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு அது அங்கிருந்து அம்பாசமுத்திரம் வருது. அந்த இடத்துல அம்பாசமுத்திரம்னே அந்த இடத்துக்கு பேரு. இன்னைக்கு போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அப்படியே போய் கடைசியில நம்மளுடைய வங்காள விரிகுடால கலக்கின்றது. கலந்துட்ட உடனே நீங்க எங்க சாமி அந்த காவேரி ஏதோ பேரெல்லாம் சொன்னீங்க, அது எங்க போச்சுன்னு கேட்டா இப்ப சமுத்திரமாக மாறிவிட்டது என்று சொல்வார்கள். அப்ப நம் கண் முன்னாடியே நம் தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கக்கூடிய சேலம் திருநாட்டில் நாம் பார்க்கக்கூடிய ஒரே ஆறுக்கு எத்தனை பெயர்கள். அதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மணிமுத்தாறு, நல்ல காலம் இப்ப ஏதோ அமைச்சர் கிளீன்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். அந்த மணிமுத்தாறுன்றது 5 இதுவா பிரிஞ்சு ஒரு இடத்துல இருந்து அற்புதமா கொஞ்சம் கொஞ்சமா கலந்து அது எங்கேயோ போய் அது கடைசியில காவேரியில கலந்து அது வெளியே வருது. எப்படியோ அப்படி ஒவ்வொரு நதிகளும் தன்னுடைய பெயரையும் உருவத்தையும் மறைத்து கொண்டு தன் இறுதியாக சமுத்திரத்திற்கு வரும்போது தன் பெயரெல்லாம் விட்டு அது என்ன சொல்றது, நான் சமுத்திரத்தை அடைந்து விட்டேன், இனிமேல் நான் சமுத்திரம் என்று சொல்கின்றது. அதே போல இந்த வித்வானானவன், அதாவது வித்வான் என்றால் தன்னை தானே உணர்ந்த அறிவை உடையவன், தான் ஆத்மா என்பதை உணர்ந்தவன், ஆத்ம ஞானி, தான் எப்போதும் சச்சித் ஆனந்த ஸ்வரூபத்திலேயே இருந்தவன். அப்படியாப்பட்டவனுக்கு வித்வான் என்று இங்கே பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றார்கள். அப்படியாப்பட்ட அந்த வித்வானானவன், தன்னை உணர்ந்த அந்த ஞானி, தன்னுடைய விமுக்தக, தன்னுடைய தேகத்தை விட்டு பிரியும் பொழுது அவனுக்கும் வாழ்க்கையில எவ்வளோ பேர் வந்திருக்கும். குழந்தையா இருக்கும்போது, அம்மா கர்ப்பத்தில் இருக்கும்போது சிசுன்ற பேர் வந்திருக்கும். ஏன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வைக்க மாட்டான். அப்புறமா அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வந்தோடனே குழந்தைன்னு பேர் வச்சுப்பா. அப்புறமா நாமகரணம்னு ஒரு பேர் வச்சு வீட்டில் அதுக்கு முன்னாடி சொல்றேன், ஹாஸ்பிட்டல்ல பிறந்து அவங்களுக்கு பேரே வச்சுக்க மாட்டாங்க, அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு 12 டிஜிட் இல்லை 13 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா அதே மனுஷனுக்கு அவங்க வீட்டில் நாமகரணம்னு ஒரு பேர் வச்சு ஹரி பரி அப்படி ஹரி இருக்கும், பரி இருக்காது. ஹரி கிருஷ்ணா கோவிந்தா, கிருஷ்ணா ராமா பிரசன்னா சுரேஷா ராஜேஷா தினேஷா முகேஷா லோகேஷா சதீஷா அப்படின்லாம் பேர் வச்சுருப்பாங்க.
பிரசன்ன வெங்கடேஷான்னு பேர் வச்சுப்பாங்க. அவனை ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, ஏ பிரஸ் அப்படின்வாங்க. ஏன்னா ஸ்கூல்ல இருக்க பசங்க எல்லாம் அவனை ஃப்ரெண்டா ஆக்கி பிரஸ் பிரஸ் அப்படின்வாங்க. இல்ல கிருஷ்ணான்னு பேர் வச்சிருப்பாங்க, இவன் கிருஷ்ணு பேர் வச்சு ஷார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்து வீட்டுல வந்து அவங்க தாத்தா பாட்டி அவனுக்கு என் செல்ல குட்டி, என் கண்ணு குட்டின்னு பேர் வச்சிருப்பான். அதுக்கப்புறமா ஸ்கூல்ல அவனுக்கு ஒரு ஐடி கார்டு போட்டு அவனுக்கு 6th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் செக்ஷன் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருப்பான். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் பொறுத்து அவனுக்கு உபநயனம் நடக்கும்போது சம்பிரதாயத்தில் இருந்தா வேற ஒரு பேர் வச்சிருப்பான். அதுக்கப்புறமா குழந்தை தாத்தா பாட்டிக்கு தன்னுடைய பேரன்னு பேர் வச்சுக்கா, அப்பா அம்மா தன்னுடைய குழந்தைன்னு பேர் வச்சுக்கா, ஸ்கூல் அவனுக்கு தன்னுடைய ஸ்டூடெண்ட் பேர் வச்சுக்காங்க. அவன் வேலைக்கு போகும்போது வேலையில் இருக்கிறவங்கலாம் அவனை ஒரு ஒர்க்கர் அப்படின்ற பேர் வச்சுக்கா. மனைவி கல்யாணம் ஆன பிறகு மனைவி அவனுக்கு கணவன் என்ற பெயரை வைத்து விட்டார். மனைவியுடைய தந்தை தாய் அவனுக்கு என்னுடைய மருமகன் என்று பெயரை வைத்து விட்டார்கள். அடுத்து அவன் நன்றாக வளரும் போது அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தை இவனை அப்பா என்று பெயர் வைத்து விட்டான். அடுத்து அதே மனிதன் அவன் கொஞ்சம் முதுமை அடையும் போது அவனுக்கு ஓல்டேஜ் வயோதிகன் என்ற பெயர் வருகின்றது. அதே மனிதன் இறக்கும் பொழுது இத்தனை பெயரையும் நீக்கிவிட்டு புது பெயரை வைக்கின்றார்கள். பிணம் ஓரெல்லாம் ஒன்று கூடி பெயரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு என்று சிவவாக்கிய சித்தர் கூறுகின்றார். அவன் செத்து போயிட்டு அந்த சத்து போனதுனால இவனுக்கு செத்து போயிட்டான்னு பெயர் வச்சு இவன் சடலம் என்று பெயர் வைத்து விடுகின்றார்கள். அப்படின்னா விடுறாங்களான்னு பார்த்தா அதை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல மாஸ்டரிக்கோ கூட்டிட்டு போனா அவங்க என்ன பண்றாங்க, அங்க ஒரு பெயர் வைக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ரேஷன் கார்டுல இவங்க ஒரு நம்பர் வேற போட்டு குடும்ப தலைவர்னு ஒரு பெயர் வேற வைக்கிறான். அப்ப இத்தனை பெயர்களையும் வைத்து கொண்டு எப்படி அந்த ஒரே மனிதன் இங்கே அங்கே ஒரே மனிதன் இங்கே ஒரே ஆறு எப்படி பல்வேறு பெயர்களை வைத்துக் கொண்டு இறுதியாக தான் தன் சொரூபத்தை இழந்து தன் பெயரையும் உருவத்தையும் இழந்து தான் எப்படி ஆறு கடலில் கலக்கின்றதோ அதே போல இந்த மனிதனும் தன்னுடைய சரீரத்தை விட்டு கிளம்புகின்றான். இது நார்மல் மனுஷனுக்கு. ஆனா ஆத்மாவை உணர்ந்த வித்வானாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய சரீரத்தை விடும்பொழுது அவன் தன்னுடைய சச்சித் ஸ்வரூபமான அந்த சச்சிதானந்த மூர்த்தியை வணங்கி தான் அதிலேயே லயம் கொண்டு தன்னுடைய பெயரையும் உருவத்தையும் மறைத்து கொண்டு உருவத்தை நம்ம பெயர் மட்டும் தான் சொன்னேன், உருவத்துக்கு சொன்னா இன்னும் ரொம்ப அகோரமா இருக்கும்னு நினைக்கிறேன். பிறக்கும் போது குட்டியா ஒரு செல்போன் சைஸுக்கு கொண்டு இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பெருசா வளரும். அப்ப 4 காலில் நடப்பான் யாரு, குழந்தை. அதுக்கப்புறமா 2 காலில் நடப்பான், அப்புறமா தவழ்வான். கடைசியில பாத்தீங்கன்னா அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஸ்ட்ரெச்சர்ல வச்சு திரும்பவும் 4 பேர் தூக்கிட்டு 2 பேர் தூக்கிட்டு போனோம். கடைசியில இறக்கும்போது 4 பேர் தூக்கிட்டு போகணும். இப்பயே 4 பேர் தூக்கிட்டு போறான், வண்டியில தான் தூக்கிட்டு போறான். அப்ப இப்படி பெயரையும் நீக்கி உருவத்தையும் நீக்கி எப்படியோ பிறந்தும் இளமையில் இருக்கும்போது அப்படியே என்றும் இளமையாக இருக்கும்னு அழகா இருந்திருப்பான். கடைசியில அவன் கொஞ்சம் கொஞ்சமா 40-50 வருஷம் வரும்போது பகவான் என்ன பண்றாரு, நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா சிம்டம்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. முதல்ல காதோரம் வெள்ளை முடி, கண்கள் எல்லாம் கலங்கும், மூக்கு சரியா சுவாசிக்காது, பல்லு எல்லாம் விழுந்துடும், நாக்கில் சுவை இருக்காது, தோல் எல்லாம் சுருங்கிவிடும். அதற்கு பிறகு அழகு என்று நாம் எதை நினைத்துக் கொண்டிருந்தோமோ அந்த அழகெல்லாம் போய்விடும், சரீரம் உருமாறிவிடும். அடுத்து நாம் பார்த்த தேகம் எப்படி இருந்தது, நம்மாலேயே டைஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு தேகத்தை நமக்கு பகவான் கொடுத்துருப்பான். கடைசியில் அந்த உடம்பெல்லாம் சுருங்கி சிறிய ஒரு உருவமா மாறி போய் ஹாஸ்பிட்டலில் போய் விழுவோம். அவன் எப்படா இதை தூக்கலாம்னு சொல்லி கடைசியில் அனுப்பிச்சு வைப்பாங்க, பேக் பண்ணிடுவோம் அப்படின்னு. ஸோ இப்படி நம் தேகத்திற்கு இத்தனை விதமான கோளாறுகள், நாமும் ரூபமும் கொண்டு இத்தனை விதமான ஒரு கச்சேரி எல்லாம் நம்ம நடத்திட்டு கடைசியில் அங்கிருந்து நம்ம விடுபடுறோம். ஆனால் வித்வான் அப்படி அல்ல, தான் எல்லா காலத்திலும்
யார் எப்பொழுது எதை சொன்னாலும், அவன் குழந்தையா இருக்கும்போது பிரசன்னான்னு சொன்னாலும் நீங்க கவலைப்பட மாட்டான். இல்ல பெருசான சுரேஷ் சொன்னாலும் கவலைப்பட மாட்டான். இல்ல ஆசிரமத்தை ஜாயின் பண்ணும்போது திரிலோகேஷ சைத்தன்யான்னு சொல்லும்போது ஞாபகம் பெருசா பண்ணிக்க மாட்டான். இல்ல சன்னியாசம் கொடுத்துட்டாங்க அதனால பெரிய அவனுக்கு சத்யேஸ்வரன் பேர் வச்சாலும் மதிக்க மாட்டான். அதுக்கு நடுவில் அவனுக்கு இந்த பேரு அந்த பேரு அத்தியக்ஷா இந்த இது ட்ரஸ்டி அது இது பேர் வச்சாலும் மதிக்க மாட்டான். கடைசியில் அவன் என்ன பண்ண போறான், நாம் சச்சிதானந்த ஸ்வரூபமான ஆத்மானை நினைத்து கொண்டு உயிரை விடும்போது எப்படி இந்த நதியானது தன்னுடைய பெயரையும் உருவத்தையும் விலக்கிவிட்டு தான் சமுத்திரமான அந்த சச்சித் ஆனந்தமான அந்த சமுத்திரத்தில் கலக்கின்றதோ அதே போல் இவரும் கலந்து விடுகின்றான். அதுதான் ஆத்ம வித்யாவின் ரகசியம் பலன் என்பதை இந்த ஸ்லோகம் சொல்கின்றது. அப்ப இந்த ஸ்லோகத்தை பாருங்க. யதா எப்படி நதியான கங்கா யமுனா போன்ற நதிகள் எல்லாம் சியந்தமானக கச்சந்தியக எப்படி துவங்கி பெருகி பிரவாகமாக ஓடி ஒளிந்து உருவமற்று எனக்கு சரஸ்வதிக்கு உருவமே இல்லை அப்படியெல்லாம் வளர்ந்து சமுத்திரத்தை அடைகின்றதோ அஸ்தம் அதர்ஷனம் என்று சொல்கின்றார். கண்ணுக்கு தெரியாமல் போகின்றதோ, சமுத்திரத்தில் நதி கலந்த பிறகு எங்கே என் நதி என்று நீங்கள் தேட முடியாது. இவன் மனுஷனா இருக்கும்போது எங்கே நிம்மதி என்று தேடுகின்றான். நதியோ எங்கே என் நதி என்று தேடாமல் அதிலேயே கலந்து விடுகின்றது. அஸ்தம் கச்சந்தி நாம ரூபே, நாமம் ரூபம் நாம ரூபம் எப்படி அகம் கங்கா அகம் யமுனா அகம் கிருஷ்ணா அகம் கோதாவரி என்ற நாம ரூபங்களை எல்லாம் மறைத்துக் கொண்டு மனிதன் இந்த வித்வானானவன் அகம் சுரேஷக அகம் திரிலோகேஷ சைதன்யக அகம் சத்யேஸ்வரானந்தக இது நாம ரூபம் விகாய ததா வித்வான், அப்படியே அந்த வித்வானானவன் நாம ரூப விமுக்தக அகம் சர்வே சைதன்ய ஸ்வரூபமேவ என்று நினைத்து சர்வரூப நாமத்தை தெக்வா விட்டொழித்து பரமபதம் அதை தான் நாம் தமிழ் அப்படியே சொல்லிடுறோம். சாமி பரமபதத்தை அடைந்து விட்டார் அப்படின்னு. சாமி எங்க பரமபதத்தை அடைந்தார்? அவர் பரமபதம் பராத்பரத்தை அடைந்து விட்டார். பராத்பரம்னா என்ன? எப்போதும் இருக்கக்கூடிய அந்த நிலையை அடைந்து விட்டார். அது உயிரோடு இருக்கும்போது அந்த விஷயம். ஆனா இந்த பேரை மாற்றி வச்சிருக்காங்க. பரமபதத்தை அடைந்து விட்டார் அப்படின்னு. பராத்பரம் ஓகேங்களா? மேலுதற்கெல்லாம் உயர்ந்ததற்கெல்லாம் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த பதத்தை புருஷம், அந்த புரிஷேனா தீதி புருஷக தன்னிடம் இதுவரை இருந்த அந்த தேகத்தில் இருந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தை தன் ஆத்மஸ்வரூபமாக மாற்றி அமைத்தார் என்பதும் உபைதி திவ்யம், அப்படி அந்த திவ்யமான உடம்பை அடைந்தார். இந்த ஸ்லோகத்துக்கு நீங்க விசிஷ்டாத்வைத ரீதியா சொல்ல முடியாது. ஏன்னா விசிஷ்டாத்வைத ரீதியில் ஜீவன் முக்தர் என்ற கோட்பாடு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அத்வைதத்தில் மட்டுமே உள்ளது. அப்ப இந்த ஸ்லோகத்துக்கு விசிஷ்டாத்வைத பரமாக நாம் எப்படி செய்ய வேண்டும் என்றால், அவங்க என்ன பண்ணிடுவாங்க, உடனே அந்த இறைவன் தன்னடி சோடி அடைந்தார் அப்படின்னு. தன்னடி சோதி என்றால் இறைவனிடம் சென்று சேர்ந்து திருவடியை தழுவினார். இறைவனாக மாறினான்னு சொல்ல முடியாது. அவன் வைகுண்டத்துக்கு போவான். பெருமாள் ஏதாவது நித்திய கைங்கரி பாவத்தில் இருப்பான், அவ்வளவுதான் மேக்சிமம் பண்ண முடியும். நித்திய சூரி பாவத்தில் இருக்கலாம். அப்ப ஏன் இங்க கங்கா இஸ் டேக்கன், அது வேற ஒன்று இருக்கு. யதா ஸ்யந்தமான நத்யாஹ நாமரூபம் விகாய அஸ்தம் சமுத்திரே கச்சந்தி ததா வித்வான் நாமரூபம் விமுக்தக பராத்பரம் புருஷம் உபைதி திவ்யம் பிராப்னுவந்தி அப்படின்னு போட்டு நீங்க இதுக்கு புள்ளி ஸ்டாப் வச்சுக்கணும். திரும்ப சொல்லவா? இதுக்கு எப்படி அன்வயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் ரொம்ப ஈஸி தான். இருந்தாலும் யதா ஸ்யந்தமான நத்யாஹ நாமரூபம் விகாய அஸ்தம் சமுத்திரே கச்சந்தி ததா வித்வான் நாமரூபம் விமுக்தக, நாமரூபத்தை துறந்து விட்டு பராத்பரம் புருஷம் உபைதி திவ்யம் பிராப்னுவந்தி அடைகின்றான்.
அப்போ இந்த ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்லோகம். நீங்கள் யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க, ஆனால் இது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் இருக்குது. என்ன கொஸ்டின் அப்படின்னா, பிரஷ்னோபநிஷத்தில் நீங்களும் நானும் சொல்லிக்கிட்டே இருந்து நீங்களும் எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருந்தீங்க. அங்கே 16 சோடசகலா புருஷன் தானே சொன்னீங்க, இங்கே நீங்கள் 15 சொன்னீங்களே. அப்போ ஒன்று எங்கே போச்சு சாமின்னு நீங்கள் கேட்கணும். நீங்கள் கேட்கல. எல்லாம் ஐ திங்க் என்னுடைய பிரவச்சனத்தில் அப்படியே மயங்கி விழுந்துப்பீங்களோ இல்லை ஆன் பண்ணிட்டு அப்படியே கவனம் போய் உங்கள் வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்களோ, அது வேற விஷயம். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. 14 கரைகளோடு பிரஷ்னோபனிஷத்தில் இருப்பதாக நானே சொன்னேன். ஆனால் 15 தான் நான் சொன்னேன், 16வது சொல்லவில்லை. இந்த 16வது தான் ஒரு பெரிய சூக்ஷ்மம். இந்த இடத்துல நீங்க நல்ல ஊத்து கவனிச்சீங்கன்னா மட்டும் புரியுது. இந்த 16வது என்பது ஆத்மா. இந்த ஆத்மாவில் அவன் லயிக்கின்றான் என்பதனால் ஆத்மாவும் சரீரத்தில் உயிரோடு இருக்கும் போதே இருக்கின்றது. அது இறந்த பிறகு அந்த ஆத்மா கட்டாகாசம் மகாகாசமாக மாறுவது போல் தன்னிடம் உள்ள ஆத்மா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஆத்மாவில் ஒடுங்குகின்றது. அதனால் அந்த 16வது அப்படியே இருக்கின்றது. புரிஞ்சுக்கோங்க. இது ஏன் இவ்வளோ பியூட்டிஃபுல்லா அந்த விஷயம் நதி கூட கம்பேர் பண்ணியிருக்காருன்னா, நதி அப்படின்னு நம்ம இப்போ நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நதினா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் கங்கா, கிருஷ்ணா, கோதாவரி, பாலாறு, காவேரி. பாலாறு எங்க இருக்கு? காவேரி எல்லாம் என்ன? H2O. சமுத்திரம் என்ன? H2O. சயின்டிபிக்கா சொன்னா அதுவும் ஹைட்ரஜன், அது என்ன சொல்லுவீங்களோ அது தெரியாது. H2O H2O. அப்ப H2O H2O தான் கலக்குது. ஆனா அது இடத்துல இருக்கும்போது அந்த H2Oக்கு கங்கா, சிந்து, சரஸ்வதி, யமுனா, கோதாவரி, நர்மதை, சிந்து, காவேரின்னு பேர் வைக்கிறோம். அதே H2O தன்னுடைய பெயரையும் உருவத்தையும் துறந்து விட்டு கடலில் கலக்கும் பொழுது அதற்கு சமுத்திரம் கச்சந்தி. அந்த சமுத்திரத்தில் இருப்பதும் என்ன? அதே H2O தான். அதே போல இந்த வித்வான், பிரம்மச்சாரி, சன்னியாசி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், அப்பா, அம்மா, குழந்தை, ஒர்க்கரு அப்படின்னு ஏதேதோ நாமும் ரூபம்லாம் வச்சுட்டு இருக்கான். ஆணு, பெண்ணு, எப்படியோ பேரெல்லாம் வச்சுட்டு இருக்கான். தாத்தா, பாட்டி, முக்தாத்மா, பத்தாத்மா அப்படின்லாம் பேர் வச்சுட்டு இருக்கான். ஆனா அனைத்திலும் இருப்பது என்ன? H2O சொல்லக்கூடாதுங்க. அதே சச்சிதானந்த ஸ்வரூபமான அந்த சைத்தன்ய ஸ்வரூபம். அப்போது நாம் இறக்கும் பொழுதும் இந்த தேகத்தில் உள்ள இந்த ஆத்மாவானது பிரபஞ்சத்தில் உள்ள ஆத்மாவிடம் ஒடுங்குகின்றது என்பதுதான் இதன் தாத்பரியம். அதை தான் இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகாக சொல்றது. இன்னொரு முறை ஸ்லோகத்தையும் சொல்றேன். யதா நத்யாஸ்யந்தமானா சமுத்ரே அஸ்தம் கச்சந்தி நாமரூபே விஹாய ததா வித்வான் நாமரூபம் விமுக்தஹ நிரஞ்சனபதம் ஸ்தானமுபைதி திவ்யம்னு இருக்கு. இப்படி ஒரு பாடம் இருக்கு. அதுக்காக தான் இந்த பாடம் எழுதினேன். ததா வித்வான் நாமரூப விமுக்தஹ பராத்பரம் புருஷம் உபைதி திவ்யம் என்பது இந்த ஸ்லோகத்துடைய பொருள். ஓம் பத்ரம் கர்ணேபிः ஷ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைः சுஷ்டுவாகும்சஸ்தனூபிः व्यशेम देवकितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ.